நண்பர்களே, தனிப்பெயர் சொல்ல தேவையில்லை, உறவு சொன்னால் போதுமானது. மூத்த இளைய சகோதரர்கள் இங்கே இருக்கிறார்கள். ஆரம்பத்தில் பொடி நடிகன் கமல்ஹாசன் என்று என் பெயர் பத்திரிகைகளில் போட்ட காலத்திலிருந்து பெயர் தெரியாத, உருவம் தெரியாத கமல்ஹாசனை மோட்டார் பைக்கில் பின்னால் அமர்த்தி கொண்டு பேசும்படம் ஆபீஸுக்கு ஓட்டி சென்ற ஒரு சினிமா பத்திரிகையாளர். இப்போ இவரை பற்றி சொல்லும்போது எனக்கு பொறாமையாக இருந்தது. கல்யாணத்தை பற்றி சொல்லும்போது அந்த பொசிஷன் எனக்கும் முதல்ல இருந்தது. எல்டான்ஸ் ரோடு என்பது எந்த பத்திரிகையாளர் எப்போ வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொள்ளும் ஒரு கூடமாகவே இருந்தது. இங்கிருந்த பழைய பத்திரிகையாளர்கள் தெரியும். என்ன இங்கே அப்படின்னா சும்மா ஃபோன் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன்னாங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் ஓப்பன். எல்லாரும் அங்கே உட்காந்து வேறு படங்களை பற்றி பயமாக இருக்கும் நமக்கு. அங்கே வேறு படங்களை பற்றி நம்ம ஆஃபீஸில் உட்காந்து அரட்டை அடித்தா நானும் பேசிட்டது ஆகிடுமோன்னு கொஞ்சம் உறக்க பேசாதீங்கன்னு கெஞ்சி கேட்ட காலங்கள் எல்லாம் உண்டு. இப்படி நானும் உங்களில் ஒருவனாக வாழ்ந்தேன், வளர்ந்தேன் என்பதுதான் உண்மை. என்னுடைய பாட்டு ஒன்று வரும், நான் என்ற சொல் இனி வேண்டாம், நீ என்பதே இனி நான் தான் ஒரு வரி வரும் ஏராம் என்ற படத்தில். அது நமக்கும் பொருந்தும் என்று நினைக்கிறேன். ஏன்னா என்ன நடிகன் அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளரும் கூட என்று சொல்வதை விட பத்திரிகையாளரும் கூட நடிகராகவும் ஆகியிருக்கிறான்னு சொன்னால் பெருமையாக கொள்வேன். காரணம், நான் சினிமா பத்திரிகையாளனானது சம்பளத்திற்காக இல்லை, சந்தோஷத்திற்காக. பொம்மையில், குமுதத்தில் ஒரு பக்கங்கள் அத்தனை வேலைகளுக்கும் நடுவில் நான் எழுதி கொண்டிருந்தது உங்களில் ஒருவன் என்று என்னை அடையாளம் காட்டிக்கொள்வதற்காக. இதை ஒரு உயர்ந்த தொழிலாக நான் மதித்ததினால்தான் அதை எனது தொழிலாகவும் ஆக்கிக்கொள்ள நான் முயற்சி செய்தேன். அதற்கான அருகதையை பிற்பாடுதான் அடைந்தேன். இப்போ இந்த மையம் ஆசிரியர் என்றெல்லாம் சொல்லும் பொழுது நான் வெறும் ஒரு ரிப்போர்ட்டர், ஆசிரியன் அந்தஸ்தெல்லாம் இன்னும் வரவில்லை. எனக்கு தெரிந்ததை ரிப்போர்ட் செய்து கொண்டிருப்பவன். ஆக ஒரு அடிப்பொடியனாக என்னை வைத்துக் கொள்ளலாம். அதே பொடி நடிகன் கமல்ஹாசன் தான் இங்கேயும். இங்கே ஒரு விஷயம் சொன்னார்கள், இந்த பத்திரிகையாளர் சங்கம் என்பது ஏதோ புதிதாக வந்துவிட்டது. நான் பிறந்த வருடமும் சினிமா பத்திரிகையாளர் சங்கம் பிறந்த வருடமும் ஒன்று என்று நினைக்கிறேன். அதற்கப்புறம் பிரிந்து பிரிந்து திரிந்து வளர்ந்து இன்று ஒன்று கூடியிருக்கிறது. என்னுடைய வேண்டுகோள் எல்லாம் இந்த குழுமம், கூட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான். அதுதான் உங்களுக்கு பலமாக இருக்கும். அரசியல் தலைவர்கள் யார் வந்தாலும் உங்கள் ஒற்றுமைதான் உங்களுக்கு பலம் சேர்க்கும். காரணம், எத்தலைவர் எங்கு வந்தாலும் உங்கள் நிலை அதுவாகத்தான் இருக்க போகிறது. ஆக உங்கள் உறவுகளை நீங்கள் வலுப்படுத்திக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு உங்கள் அரசியல் சார்போ அல்லது உங்களுடைய எண்ணங்களோ ஆத்திக நாத்திகவாதங்களோ அதெல்லாம் உங்க தனிப்பட்ட பிரச்சனை. பட் இந்த குடும்பத்தில் எப்படி என்னுடைய தகப்பனார் பயங்கரமான ஒரு தீவிர ஆத்திகவாதி, என் மூத்த சகோதரர் நாத்திகவாதி, நான் பகுத்தறிவாளன், ஒரே குடும்பத்தில். இப்படி இருக்கும் பொழுது ஒற்றுமை ஒரு குடும்பத்தில் மிக சுலபமாக ஏற்படுத்திவிட முடியும். அதை உங்களுக்கு அறிவுரை சொல்வதற்கு என்னை விட அனுபவமும் முதிர்ச்சியும் வயதும் உள்ளவர்கள் இங்கே இருக்கிறார்கள். நான் உங்களை கை காட்டி சொல்லிட்டேன்னா கோச்சுப்பாங்க, அவ்வளோ இளைஞர்கள் அவங்க. அதனால நான் ஆள பேரெல்லாம் சொல்லலை. இன்னொன்று, பல வருடங்களுக்கு முன்னால் 30 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், சினிமா பத்திரிகையாளர்களுக்கென்று தனி பிலிம் சொசைட்டி ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டேன். அவங்க அதை இன்னொரு சினிமா ப்ரெஸ் மீட் மாதிரி ஒரு ப்ரீவியூ ஷோக்கு போனால் என்னென்ன சௌகரியங்கள் எதிர்பார்க்கப்படுமோ அதெல்லாம் எதிர்பார்த்தாங்க. முடியல, எனக்கு ரொம்ப சின்ன நடிகன், நான் கட்டுப்படியாக விட்டுட்டேன். நான் கோபமும் கூட. ஆனால் அது மீண்டும் நீங்கள் கொண்டு வர வேண்டும். அதற்கு என்ன உதவிகள் வேண்டுமானாலும் நான் செய்ய தயார். இங்கே இருக்காரு, கல்யாணம் இருக்காரு, உங்கள் ஹீரோ, பழைய ஹீரோ நானும் இருக்கேன், பழைய ஹீரோ நானும் இருக்கேன்,
தியேட்டர் வேணும்னா அவர்கிட்ட படம் இருக்கா இல்லையா தெரியாது, எங்கிட்ட நல்ல படங்கள் இருக்கு நிறையா. அவர் புது படங்கள் தருவார், நான் பழைய படங்களையும் வச்சிருக்கேன். உலக சினிமாக்கள் நிறைய என்னிடம் இருக்கிறது. இந்த கட்டடத்து முதலாளிட்டையும் இருக்கு, ஆனால் அவரோட ஜாஸ்தி என்கிட்ட இருக்கு. தற்பெருமை இல்லை, இது என்னுடைய தேடல், என்னுடைய முயற்சியின் விளைவு. அதை நீங்கள் ரொம்ப தீவிரமாக எப்படி காடு வாங்கறதுக்கு காத்திருந்தீங்களோ அதே மாதிரி பொறுமையாக, ஆனால் ஒரு ஒரு குவிப்புடன் அதை நீங்கள் செயல்படுத்தி காட்டுங்க. உங்களுக்கு இடம் அரங்கு இதெல்லாம் பண்ணிடலாம். அதை பற்றி சொல்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய பேர், அறிவார்ந்த மக்கள், உலக சினிமா தெரிந்தவர்கள், உங்கள் மொழியில் உங்களுக்கு பிடித்த மொழியில், தெலுங்கில் வேணும்னா மலையாளத்தில் வேணும்னா தெலுங்கில், தமிழ், மலையாளம், கன்னடம் எதில் வேண்டுமானாலும் உங்களுக்கு சொல்லக்கூடிய விற்பனர்கள் இருக்கிறார்கள். இது என்னதுக்கு கிளாஸ் எடுக்கிறீங்கன்னா, என் கல்வி எக்காலத்திலும் பிழையாகாது, பிழைக்க வழியாகலாம். ஸோ மற்றபடி இங்கே யூனியன் அப்படின்னு எல்லாம் നിങ്ങൾക്ക് தெரியணும்னா ஒரு மலையாளியை விட்டால் யாரும் யூனியன் சொல்ல போகிறாங்க. அவங்க கிட்ட கேட்டால் தெரியும் யூனியன் லாஸ் ரூல்ஸ் என்னன்னு. கிருஷ்ணன்குட்டி இருக்காரு, அவர் சொல்வார். மற்றபடி உங்களுடன் என்னை அடையாளம் காட்டிக்கொள்வதில் பெருமை கொள்கிறேன். இந்த டிடிஹெச் விவகாரம் என்பது இவ்வளவு பெரிய தியாக போராட்டமாக மாறும் என்று நான் நினைக்கவில்லை. இது ஒரு தொழில், ஒரு ஊடகம். புதிதாக நீங்கள் முதலில் எழுதி கொண்டிருந்த பேனாவை மாற்றிக்கொண்டு எப்படி கம்ப்யூட்டரில் எழுத ஆரம்பிச்சிங்களோ அந்த மாதிரி ஒரு அடுத்த கட்டம் என்று நினைத்தால் இது பெரிய ஒரு துரோகம் போலவும் தேச துரோகம் போலவும் ஆக்கி அதற்கான தண்டனைகளை பற்றி எல்லாம் விவாதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். பிற்பாடு அவர்களுக்கு தண்டனை, குற்றம் என்பவைகளை விளக்க வேண்டியதாய் போயிற்று. எது நேர்மை, எது குற்றம் என்பதற்கு பொழிப்புரை சொன்ன பிறகுதான் அவர்கள் ஓஹோ அப்ப நாங்க செய்யறதுதான் குற்றமா, சரி அப்ப சரி விட்டுறலான்ட்டு. நிஜமாகவே அவங்களுக்கு தெரியல. அது இப்படி இருந்து கூட்டமாக ஒரு குரல் கொடுத்துட்டால் அதுதான் சரி என்று நினைப்பது. அப்படி நினைத்ததுனால தானே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இங்க ரொம்ப நாள் தங்கிட்டாங்க. இதுவும் ஒரு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தனம்தான். வியாபாரத்துக்கு வந்தவங்க அதை மாத்திரம் பார்க்காம கட்டளை பிறப்பிப்பதும் ஒரு உத்தரவு பிறப்பிப்பதும் சரியா வராது. அதனால்தான் என்னுடைய பாடல் வரிகள், எனக்கு வைரமுத்து எழுதி கொடுத்த வரிகள், சொல்லிக் கொடுத்த வசனத்தை நல்லா பேசக்கூடிய நடிகன் நான் என்பதனால் எழுதி வைக்கப்பட்டிருந்த பாட்டை அடிச்சுட்டேன். நம்ம பிரஸ் மீட்டும் போது யாருக்கும் அரசன் இல்லை, இவன் யாருக்கும் அடிமை இல்லை. அப்படித்தான் இந்த தொழில் நடக்கணும். அதற்கான ஆயத்தங்கள் தான் இது. அது நம்ம பல மீட்டிங்ல சொல்லிட்டேன், இங்கேயும் திருப்பி சொல்றதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். திருட்டு விசிடி போடுறவன் 50% வருமானத்தை திருடுகிறான், களவாடுகிறான். இதுதான் உண்மை. நான் ஒருமையில பேசுறேன்னு நினைக்க முடியும். பன்மையில இருந்தா கூட அவங்களுக்கு உரித்தான மரியாதை அவ்வளவுதான். அவரை திருடர் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ சமீப காலகட்டத்தில் அது கொஞ்சம் அவங்களுக்கும் மரியாதை கொடுத்துட்டா பெட்டர், எதுக்கு வம்புன்னு நினைக்கிறாங்க. அதான் நான் சொன்னேன், நாடு கெட்டு போச்சு என்பதற்கு முதல் அடையாளம் என்னன்னா, திருடன் கத்தினா ஓடணும். அவன் நின்று திரும்பி என்ன கூப்பிட்டீங்களான்னா காரியம் கெட்டது. என்ன கூப்பிட்டீங்களா சார், என்ன எதுக்கு கத்துறீங்க அப்படின்ட்டான்னா காரியமே கெட்டது. இப்ப அந்த சூழலை நெருங்கி கொண்டிருக்கிறோம். திருடனையும் நெருங்கி கொண்டிருக்கிறோம், சூழலையும் நெருங்கி கொண்டிருக்கிறோம். அது ஆபத்தான சூழல். 50% நம்மளுடைய சொத்துக்களை, உங்களுக்கும் வரக்கூடிய வசதிகளை அவர்கள், ஏன்னா நல்ல தேட்டரில் உட்காந்து சினிமா பார்க்கலாம், இன்னும் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்படும். அதையெல்லாம் கொண்டு போய் சுபிட்சம் வராமல் தடுக்கும் அந்த திருடர்களுக்கு ஒரு இடம் ஒதுக்கி வைத்து விட்டார்கள். சரிப்பா, அது போறது அது வழக்கமா அப்படிதான். தேன் எடுத்தவன் நக்காம விடுவானு என்னென்னமோ புது பிலாசபிலாம் சொல்லி அவங்கள வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கென்று ஒரு தனி இடம் வந்து விட்டது. ஆனால் நியாயமாக அந்த திருடன் எடுக்கும் பணத்திலிருந்து கூட என்று வைத்துக் கொள்ளலாம், அதை குறைத்து 1% நியாயமான உடையவன் எடுத்தால் அது தப்புங்கிறது தான் இப்ப இந்த போராட்டம். இது என்னுடைய சொத்து. நாளை நீங்கள் ஒரு படம் எடுத்தால் உங்களுடைய சொத்து. திரும்ப திரும்ப இறுக்கி சினிமாவை நாங்கள் உணர்ச்சிகள் படம் செய்யும் பொழுது ஒவ்வொரு நாள் ஷூட்டிங்க்கும் அது நாயகன் படத்தில் வர்ற மாதிரி ரத்த அடிபட வேண்டி இருக்கும். அவமானம்,
பேச்சு. நீங்கள்லாம் எதுக்குடா சினிமா எடுக்க வந்தீங்கன்னே கேட்பாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரிஜினல் லொக்கேஷனுக்கு போன காரணமே, ஸ்டூடியோ பேரை சொல்ல மாட்டேன், அந்த ஸ்டூடியோவே இல்லை இன்னைக்கு. அவங்க வந்து சொன்னாங்க, தம்பி சினிமா எடுக்க போகிறீங்களா? ஆமாங்க, ஒரு ஃப்ளோர் வேணும். ஃபஸ்ட்டு இங்கே என்ன செலவாகும் தெரியுமா? தெரியுங்க. எப்படி தெரியும்? இங்கே வேலை செஞ்சுருக்கோம். சினிமா எடுக்கிறது கற்றுக்கிட்டு வாங்க, அப்புறம் இடம் தரேன், காசு இருந்தால் போதாதுன்ட்டார். அப்படியே சின்ன பசங்க தான். எனக்கு 18 வயசு, சக்தியன் எனக்கு 25 26 வயசு இருக்கும், ப்ராப்ளி மோர். அப்படி எந்திரிச்சேன், அப்படியே கையை பிடிச்சி இழுத்து வெளியே வந்தார். ஸ்டூடியோலேருந்து வெளியில் வந்தோம். அன்றைக்கி தான் முடிவு எடுத்தோம், ஒரிஜினல் லொக்கேஷனில் எடுக்கலாம், இந்த ஸ்டூடியோ என்பதை வேணாம். என்ன எனக்கு மரியாதை இல்லாத இடத்துல நான் எப்படி நினைப்பேன்? வேணான்னு. அப்படி ஆரம்பித்த முதல் எங்களுக்கு கிடைத்த ஸ்டூடியோ எல்டாம்ஸ் ரோடு. அங்கே தான் ஆரம்பித்தது உணர்ச்சிகள். அதில் விளம்பரம் எப்படி? டயல்னு ஒரு நண்பர், அப்போ அவர் சொன்னார், விளம்பரம்னா உங்களை யாருக்குமே தெரியாது, நீங்கள் எடுக்கிற சினிமாவை எதுக்கு பார்க்கணும், இல்லை எதுக்காக பத்திரிக்கையில் போடணும், ஏதாவது பரபரப்பாக பண்ணுங்க, அப்போ ஏதாவது பண்ணலாம். மாடியிலேருந்து குதிச்சிருட்டுமான்னு கேட்டேன் நான். கால் தானே ஒடியும், பத்திரிக்கையில் போட மாட்டாங்களே, உன் கால் ஒடிஞ்சா அது செய்தி இல்லையே அப்படின்னாங்க. சரி என்ன பண்ணலான்னு யோசிச்சு ஒன்றுமே ஒழியாமல் கொஞ்சமாக எச்சல் பண்ணால் சரியாக போயிடுன்ட்டு முத்த காட்சி ஃபஸ்ட்டு எடுத்தது. அதுதான் ஒரு கவர் ஓட்டுற அளவு செலவு தான், ஸ்டாம்பு கவர் ஓட்டுற அளவு செலவு தான். அது செஞ்சுட்டா அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சாரு. ஆமாம், ஒரு மாதிரி இருக்கும். காமசூத்திரம் எழுதிய ஊரில், தஞ்சை வாணன் கோவை எழுதிய ஊரில், இது ஏதோ பெரிய ஒரு விபத்து மாதிரி எல்லாரும் வந்து, ஆனால் படம் போட்டார்கள், எல்லா பத்திரிகையிலையும் வந்தது. அதுதான் எங்களுக்கு கிடைத்த முதல் பிரபலமான. அதை தான் பாலச்சந்தர் பார்த்துட்டு, முகம் சரியா தெரியல, இந்த பையன் யாரு வர சொல்லுன்னு கேட்டார். ஏன்னா மொத்தம் கொடுத்துட்டு தான் இப்படி தெரியும். இப்படி பத்திரிகைகள் எனக்கு வெவ்வேறு வகையில் உதவி செய்திருக்கிறார்கள். என்னுடைய வாழ்க்கையில் முக்கிய கட்டங்களில் எல்லாம் மற்றவங்கெல்லாம் இது ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லும்போது, நான் பத்திரிகையில் முதலில் வந்து தைரியமாக பல விஷயங்களை பேசியவன். மற்றவர்களுக்கு செலவில்லாமல், மற்றவர்களுக்கு எந்த காயமும் ஏற்படாமல் என்னை பற்றிய உண்மைகளை நான் சொல்வதில் என்றுமே தயங்கியதில்லை. அதை பல பேர் பல நேரங்களில் சரியாக பிரதிபலிச்சிருக்காங்க. சில நேரத்தில் கொஞ்சம் பிசுக்குகள் வரும், சண்டை வரும், அதுக்கப்புறம் மறுபடியும் சேர்ந்துருக்கோம். இதெல்லாம் நடந்திருக்கு. இங்கே ஒரு சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில் நடக்கும் எல்லா சச்சரவும் எங்களுக்கு நடந்திருக்குங்க. ஆனால் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன், இந்த எளிமை, சவுத்தில் இருக்கிற இந்த எளிமை வேறு எந்த பத்திரிகையாளர்களுக்கும் கிடையாது. நான் கொஞ்சம் ஊர் சுத்தி, அதனால எனக்கு தெரியும். அப்படி பார்க்கும்போது அந்த அந்த எளிமையை விட்டு விடாதீர்கள். அது ரொம்ப கஷ்டம், அது பிடிச்சி வச்சுக்கிறது. ஏன்னா அது எனக்கு எப்பவுமே நான் பார்த்துருக்கேன், உங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து உச்ச ஞாயிறு சென்ட் வாசனை, அது கார் என்ன, அது வேணா வரீங்களா கொண்டு போய் அது வரலாம் விட்டுட்டேன்னு ஒரு 100 அடி கொண்டு போய் விடுவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த ரைடு கிடையாது உங்களுக்கு. இன்டர்வியூ கார்லேயே வச்சுக்கலாமா? அதான் இறங்கினா ஆட்டோ பிடிக்கணும், இல்லை பஸ்ஸு பிடிக்கணும். அது எனக்கு தெரியும். அந்த கொஞ்ச நேரம் தான் அந்த குழு வசதி. அப்புறம் வேர்க்க விறுவிறுக்க அந்த கக்கத்து வேர்வையுடன் அலைஞ்சு பஸ் பிடிச்சி வந்து நடிகர்கள்கிட்ட, ஆனால் கண்ணியம் குறையாமல் நிற்பார்கள். ஏதாவது வேணுமான்னு கேட்டாலும் அப்படின்ற அந்த ஒரு திமிரெல்லாம் உண்டு. அதை விட்டுறாதீங்க. ஏன்னா அதை நான் பார்த்து ரசித்திருக்கிறேன். வெளியே போனால் இந்த ஆள் பஸ் பிடிச்சா பாரு, ஆனால் உட்காந்துருக்கும்போது ராஜா மாதிரி உட்காந்துருக்கான் அப்படின்னு தோணும். அந்த அந்த எளிமையும் வச்சுக்கோங்க, அந்த கண்ணியத்தையும் விட்டுறாதீங்க. அது ரொம்ப முக்கியம். நான் ரசித்த விஷயங்கள், அது ஏதாவது காரணத்துக்காக ஏதாவது ஒரு அவஸ்தையினால் அது விடுபட்டுடக்கூடாது. கொஞ்ச நாள் லூஸ் மாதிரி மற்றவங்க மதித்தாலும் பிற்பாடு என்ன மாதிரி ஒருத்தன் இந்த மேடையில் சொல்லுவான். அதை பாரதியாரை பற்றி சொல்ல, நம்ம அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் திருவல்லிக்கணியில் தலைப்பா கட்டிட்டு ஒரு லூஸ் வாத்தியார் இருப்பார், அவர் தானே தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்று அந்த சொன்னவங்க யாருன்னு நமக்கு ஞாபகமே இல்லை, சொல்லப்பட்டவர் மட்டும்தான் ஞாபகம் இருக்கிறார்.
உங்களுக்கென்று ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. அதுவும் சினிமா துறையை பற்றி நீங்கள் எழுதும் விமர்சனங்களும் செய்திகளும் ரசிகனின் மனத்தை செதுக்குகிறது. நாளை இந்திய சினிமாவை, தமிழ் சினிமாவை உலக சினிமாவாக்கும் முயற்சியில் நான் மட்டும் ஈடுபட்டால் போதாது, நீங்களும் ஈடுபட வேண்டும். உங்கள் விமர்சனங்கள் கெட்டிக்காரத்தனமாக இருப்பதை விட, கூர்மையாக இருப்பதை விட நேர்மையாகவும் நியாயமாகவும் ஒரு கலைஞனை வளர்ப்பதாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அப்படி வளர்ந்தவன் தான் நான். தப்பு பண்றதை தனியா கூட்டு போய் சொல்லிட்டு குறைகளை கொஞ்சமாக எழுதிய விமர்சனங்கள் எனக்கு தெரியும். அந்த விமர்சனங்கள் தான் என்னை வளர்த்தது. சும்மா ஏதாவது எழுதணுங்கிறதுக்காக ஒரு கெட்டிக்காரத்தனமாக வார்த்தைகளை போட்டு விளையாடி என்னை போட்டு அப்பதான் எந்திரிச்சு நடக்கிற குழந்தைய பொட்டுன்னு அடிப்பாங்க தலையில. அந்த மாதிரி விமர்சனங்கள் என்னை இன்னும் திமிருடையவனாகணும், தன்னம்பிக்கை உடையவனாகவும், அதுக்கு பதில் சொல்றேன் பாருன்னு அடுத்த படத்தை எடுக்கிற ஒரு தைரியம் உள்ளவனாகவும் தான் ஆக்கியது. அந்த கோபம் கூட இல்லாமல் கலைஞன் வளர்க்கப்பட்டால் கலை இன்னும் சிறப்பாக வளரும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதனால என்னுடைய குறைகளை சொல்ல இங்கே நான் வரவில்லை. எனக்கு நடந்ததெல்லாம் அதையும் தாண்டி புனிதமான ஒரு இடத்தில் நாம் இன்று இருக்கிறோம். ரொம்ப அற்புதமான ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்ததுனால்தான் நான் இப்போ நேராக லாஸ் ஏஞ்சலிஸ் போயிட்டு இருக்கேன். தமிழ் திரைப்படம் வந்து ஹாலிவுட் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் பார்க்க அங்கே திரையிடப்பட இருக்கிறது. என்னுடைய தமிழ், மலையாள, தெலுங்கு, ஹிந்தி தொழில்நுட்ப கலைஞர்களை நான் உடன் இட்டு செல்கிறேன். நட்சத்திரங்களும் வருகிறார்கள். ஆனால் முக்கால்வாசி பேர் வந்து தொழில்நுட்ப கலைஞர் தான். காரணம், விஸ்வரூபத்தின் பலம் தொழில்நுட்ப கலைஞர்களால் வந்த பலம். நட்சத்திர பலம் இருக்கிறது. அதனால்தான் இவ்வளவு தகராறுலாம். 3 எழுத்தில் மூச்சு இருக்கும், முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும். டிடிஎச்சை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த டிடிஎச்ங்கிறத வந்து இங்கே நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், இது ஜெயிப்பது தோற்பது என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம் அல்ல, ஒரு பாதை. இதில் சென்றால் பல சின்ன தயாரிப்பாளர்கள், என்ன உணர்ச்சிகள் போது ஸ்டூடியோ கிடைக்காம கஷ்டப்பட்டோமே, அந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் எல்லாம் சின்ன சின்னதாக சிறப்பான படங்களை எடுத்து காட்ட முடியும். ரசிகர்களின் மனோநிலையை மாற்றக்கூடிய ஒரு ஊடகமாக கூட இது இருக்கலாம். இப்படித்தான் இருக்க வேண்டும் படம், இதெல்லாம் வச்சாதான் படம்னு நம்ம வந்து ஒரு ஹரிகதா காலட்சேபம் மாதிரி பலபீமா சொல்லி பாடி ஆரம்பித்தாதான் அது ஹரிகதை, இல்லை என்றால் கதையே இல்லை என்று சொன்ன காலகட்டங்கள் போக, ஒரு நாட்டு பாடகனுக்கு, ஒரு தெருவில் கதை சொல்லுபவனுக்கு, ஒரு கூத்தாடிக்கு கிடைக்காத பெருமையெல்லாம் ஒரு தனிப்பட்ட குரூப்புக்கு கிடைச்சிட்டு இருந்த மாதிரி இதுவும் இந்த அரங்கத்தில் இப்படித்தான், இந்த வியூகத்தில் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற சினிமா தடைகளை எல்லாம் உடைத்துக்கொண்டு இன்று 5D என்ற ஒரு கேமராவிலும், கோப்ரோ என்ற இவ்வளவு அகல கேமராவிலும் கரை தேறிவிட்டது. எனக்கு பொறாமை எல்லாம் உணர்ச்சிகள் போது இந்த கேமராலாம் இருந்திருந்தா எப்படி இருக்குங்கிறது தான் இன்றைய இளைஞர்களின் கையில் இருக்கிறது. அந்த கருவிகள் எல்லாம் இருந்தும் அரங்கில்லாமல் அவர்கள் ஆடத் தெரிந்தும் ஆளில்லாத ஒரு அரங்கில் நின்று கொண்டிருப்பவர்களாக ஆகிவிடக் கூடாது. அதற்கெல்லாம் இந்த டிடிஎச் போன்ற ஊடகங்கள், இது ஒரு ஊடகம்தான். இதை கண்டே பயப்படுறீங்களே, இன்னும் இருக்கு, சின்ன இடிதான், இன்னும் மழை இருக்கு. அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். அமெரிக்காவில் இன்னைக்கு உங்களுக்கு செய்தியாக சொல்கிறேன், நம்ம கொஞ்சம் லேட்டாக சண்டையெல்லாம் போட்டிருந்ததுக்குள்ள ஆர்பிட்ராஜ் என்ற ஒரு படம் நம்ம தான் முதல்ல வந்திருக்கணும். ஆனால் இவ்வளவு நாள் வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்ததில் 7 மாதம் என்னுடைய படம் தாமதப்பட்டிருக்கிறது வட்டியுடன். அந்த ஆர்பிட்ராஜ் அந்த படம் இன்று திரையில் 6 சம்பாதித்திருக்கிறது $1 மில்லியன். டிடிஎச் என்ற விஓடி, வீடியோ ஆன் டிமாண்ட் என்பதில் 14 மில்லியன் சம்பாதித்திருக்கிறது, 2 மடங்குக்கும் சற்று மேலாக. இது இந்த ஊடகத்தின் பலம், இது மக்களின் பலம். மக்களின் பலத்தை கையில் எடுத்துக்கொண்டால் அது என்றுமே வீண் போகாது. ஏனென்றால் அவங்களுக்கு இந்த வியாபார யுக்தி எல்லாம் தெரியாது. இது பிடிச்சிருக்குன்னா 250 ரூபானா 250 ரூபா வைப்போம், 50 ரூபானா 50 ரூபா வைப்போம். பிடிக்கலைன்னா 2 ரூபா கொடுத்தா கூட குறை சொல்லிட்டு போவோம்.
அவன் பிடிச்சது பிடிக்காதுங்கிறது யார் முகம் தெரிய வேண்டியதில்லை. நட்சத்திரம் படத்துக்கு தான் கொடுப்பான்னு இல்லை. ஒரு புது நடிகனை அன்னக்கிளியில் வந்த இசையமைப்பாளரை யார் தூக்கி விட்டார்கள்? பஞ்சு அண்ணன் செஞ்சிருக்கலாம். ஆனால் அந்த படத்தை விட இசைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தது பாமரன் தான். அவங்களுக்கு கையில் இந்த பலத்தை கொடுப்பது தான் இந்த டிடிஹெச். இதை ஏன் உங்களுக்கு விளக்க சொல்ல வேண்டியதில்லை. பட் சில வார்த்தைகளை உங்கள் மனதில் போட்டு வைத்தால் அது மக்களுக்கு போய் சேரும் என்பதனால் இதை இங்கே சொல்லுகிறேன். இந்த டிடிஹெச் என்பது போக இன்னும் பல ஊடகங்கள் இங்கே இருக்கின்றன. அதை எல்லாவற்றையும் நல்லபடி தயாரிப்பாளர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். புதிய புதிய இயக்குநர்கள் பெரிய பெரிய செலவில் மட்டும்தான் விஸ்வரூபம் மாதிரி 95 கோடியில் மட்டும்தான் படம் எடுக்கணுங்கிறது இல்லை. என்னை பொறுத்தவரை 50,000 ரூபாயில் இன்னைக்கு பிரமாதமாக இந்த விமர்சகர்களை எல்லாம் வியக்க வைக்கும் ஒரு சினிமாவை ஒரு இளைஞனால் எடுக்க முடியும். அந்த இளைஞன் நானாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. அது அறிவின் வயதைத்தான் நான் சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பெருமையை எனக்கு அளித்ததற்காக எல்லோருக்கும் வணக்கம். நம்முடைய பொதுக்குழு கூட்டத்திற்கு நம்முடைய அன்பு அழைப்பை ஏற்று நம்ம எல்லாம் மதித்து இங்கே வந்திருக்கும் எனது ஆரியூர் நண்பர் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். விஸ்வரூபம் அதை பற்றி நம்ம தெளிவாக பேசுகிறேன் அந்த படத்தை பற்றி. அதுக்கு முன்னாடி அவருடைய செயல்பாடுகள் வந்து ஆரம்ப காலத்திலிருந்து எப்படி எப்படி இருக்கும், என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் அவர் ஒரு புதுமையை செய்வார், புரட்சியை செய்வார். அது வந்து ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் எல்லாருக்குமே பயனுள்ளதாக தான் இருக்கும். அந்த வகையில் தற்போது டிடிஹெச் அப்படிங்கிற அந்த மெத்தேடில் தயாரிப்பாளர்கள்லாம் பின்னாடி பயனடையணும், திரையுலகம் நல்லா இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தன்னையே அதில் ஒரு முயற்சியை எடுத்துக்கொண்டு விஸ்வரூபம் படத்தை அதற்கான ஏற்பாடுகளை பண்ணி டிடிஹெச் முறையை வந்து ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தி அதை எப்படி செயல்படுத்தணும் என்ன பண்ணார். அதற்கு எவ்வளோ எதிர்ப்புகள், எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ வேதனைகள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதையெல்லாம் மீறி அதில் வந்து உறுதியாக இருக்கக்கூடிய அந்த அவருடைய உறுதியையும் இந்த புதிய முயற்சியையும் நம்முடைய சினிமா பத்திரிகையாளர்கள் அனைவரும் அவருக்கு கைகோர்த்து நிற்போம் என்பதையும், கைகோர்த்து நின்று கொண்டிருக்கிறோம் என்பதையும் இதன் மூலம் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அவருடைய சமாச்சாரங்கள் எதுவுமே பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். திடீர்னு பார்த்திங்கன்னா 15/8/2002 உடல் தானம் பண்ணார். அது கவர்மெண்ட்டுக்கு வந்து தன்னுடைய பாடி போயிடணும். அப்படியே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களும் ஒன்று பட்டியலே போடலாம். திரையுலகம் சரி, பொது வாழ்விலும் சரி, அவருடைய பட்டியலே போடலாம். நிறையா பேருக்கு அவர் எந்தெந்த விதமான ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் மறைமுகமாக நிறையா செஞ்சிட்ருக்காருங்கிறது பல பேருக்கு தெரியாது. அந்த வகையில் சினிமா ஒன்று தான் அவருக்கு உயிர் மூச்சு. அதையே அவர் நேசித்து சுவாசித்து தன்னுடைய உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கார். அப்பேற்பட்ட ஒரு தமிழ் கலைஞனுக்கு நாமெல்லாம் கை கொடுப்பது தான் சரியான முயற்சி, முடிவு. அதுதான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பத்திரிகையாளர் சங்கம் ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிறது ஏற்கனவே நாங்கள் ஒரு பத்திரிகை, சினிமா ஸ்பெஷல் பத்திரிகையை நாங்கள் ஓப்பன் பண்ணும்போது என்ன பேசினார். அப்போ பத்திரிகையெல்லாம் பற்றி பேசினார். அவரும் ஒரு பத்திரிகையாளர் தான் என்பது பல பேருக்கு தெரியும். இருந்தாலும் மையம் அப்படிங்கிற பத்திரிகையை அவர் வந்து எடிட்டராக நடத்திட்டு இருந்தார். இப்போ அது மையம்.com அப்படிங்கிற ரூபத்தில் வந்துட்டுருக்கு. அவரும் வந்து நம்ம சங்கத்தில் ஒரு பத்திரிகையாளராக அவரை கௌரவ உறுப்பினராக நம்ம சேர்க்கறதுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணோம். அதுக்கான இதை வந்து இப்போ எழுதி கொடுத்துருவார்னு நான் நினைக்கிறேன். எழுதி கொடுத்து கௌரவ உறுப்பினர் ஆயிடுவார்னு நினைக்கிறேன். அந்த பத்திரிகையாளருங்கிற வரிசையில் அவர் நம்மளோடு இருக்கும்பொழுது, பத்திரிகையாளர்கள் வரிசையில் நம்ம வந்து அவர் எதை செஞ்சாலும் அவருக்கு நம்ம உறுதுணையாக இருக்கணுங்கிறது எல்லாருக்கும் இதை நான் சொல்லிக்கொள்கிறேன். இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம கல்யாணத்தை பற்றி சொல்லியாகணும். நம்ம பத்திரிகையாளர் வந்து 20 பேர் இந்த காலத்தில் ஆனந்த தியேட்டர்லாம் கூடி பல பேருக்கு தெரியும். அந்த ஆனந்த தியேட்டர் இந்த காலத்தில் 20 பேர் அப்போல்லாம் இருப்போம். இப்போ 200 பேருக்கு பக்கமாக நம்ம வந்துட்டோம். அந்த காலத்துலேருந்து எல்லாருக்குமே தெரியும். எல்லா பத்திரிகையாளர்களுக்கு நம்ம உதவி செய்கிறதில் அவர் வந்து ரொம்ப முன்னாடியில் நிற்கக்கூடிய அந்த கல்யாணத்துக்கு நான் வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் வந்து
ஃபோர் ஃப்ரேம்ஸில் ஏதாவது ஒரு மீட்டிங் சார் அப்படின்னா பத்திரிகையாளருக்கு பிஆர்ஓக்கள் உடனே அவர் ஃப்ரீயாக கொடுத்துருவார். அதை வந்து இப்போ நான் கமல் சாருக்கு முன்னாடி ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, அவருடைய செயல்பாடுகள் ஆரம்ப காலத்துலேருந்து அவருக்கு தெரியும் பத்திரிகையாளர்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு. ஆக நமக்கு வந்து பத்திரிகையாளர்கள் சமாச்சாரமாக வந்து அவங்கெல்லாம் வந்து அந்த ரூபத்தில் நமக்கெல்லாம் நம்ம கூட ஒற்றுமையாக இருக்காங்க. 1954 ஆரம்பிக்கப்பட்டது சினிமா பத்திரிகையாளர் தென்னிந்திய பத்திரிகையாளர் சங்கம். அதற்கப்புறம் பல பேர்கள் பல முயற்சியில் இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருவாங்க. அது சின்ன சின்ன ஈகோவில் அது உடஞ்சி போயிடும். திருப்பி வேற ஒருத்தர் ஆரம்பிப்பாங்க. அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் நடக்கும், அப்புறம் கொஞ்ச நாள் நின்று போயிடும். இப்படியே போகிறதுனால என்ன ஆகுதுன்னா, கவர்மெண்ட் லெவலில் போய் அப்ரோச் பண்ணதெல்லாம் வீணாக போச்சு. எம்ஜிஆர்கிட்ட போனோம், அப்புறம் கலைஞர் இருந்தால் கலைஞர்கிட்ட போனோம், இப்போ ஜெயலலிதா கூட அப்புறம் அப்ரோச் பண்ணியிருக்கோம். நம்ம சலுகைன்னு கேட்க முடியல. சினிமா பத்திரிகையாளர்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடையாது. ஆரம்பத்துலேருந்து அது உண்டு. கவர்மெண்ட்டில் வந்து இப்போ ரிப்போர்ட்டர்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட்டுக்கு போகிறவங்க, அரசியல் ரிப்போர்ட்டர்ஸு, மற்ற இவங்களுக்கெல்லாம் வந்து எந்த சலுகைகள் உண்டோ கவர்மெண்ட்டில் பண்ணி கொடுத்துட்றாங்க. சினிமா பத்திரிகையாளர் ஆதி காலத்துலேருந்து பண்ணிகிட்டு இருக்கவங்க எந்த சலுகையும் கிடையாது, இன்னி வரைக்கும் இருக்குது. பழைய பேசப்படும் சம்பத்குமார் இப்போ எப்படி இருக்காருன்னு போய் தேடி கண்டுபிடிச்சோம். செங்கல்பட்டில் எங்கேயோ ஒரு வீட்டில் சாதாரண வீட்டில் வச்சுருக்காரு, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. அதுமாரி பொம்பை சார் இதுமாரி பார்த்தீங்கன்னா ஜாம்பவான்கள் சினிமா பத்திரிகைன்னே உழைச்சவங்கெல்லாம் இன்றைக்கி இங்கே இல்லை. அவங்களாம் தேடிக்கின்ற அந்த நிலைமை நமக்கு இனிமேல் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இது ஒற்றுமையாக இருக்கிறதுனால பல சங்கங்களை பல பேர் சண்டை போட்டுட்டு இருந்ததெல்லாம் நான் ஒன்றா சேர்த்து பண்ணியிருக்கேன். எல்லோரும் ஒற்றுமையாக வாங்க. நம்ம ஒற்றுமையாக இருக்க கமல் போன்றவர்கள் நமக்கு கண்டிப்பாக கை கொடுப்பாங்க. அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. அதே நேரத்தில் இந்த டிடிஹெச் முயற்சி அதையும் சொல்லிடுறேன். கமலுக்கு பாராட்டு தான் நம்ம வந்து முதல்ல சொன்ன உடனே 7ஆம் தேதி நம்ம வந்து வைக்க வேண்டிய சூழ்நிலை, படம் தள்ளி போனோன்னு நம்மளும் தள்ளி போச்சு. முதல்ல சினிமா பத்திரிகையாளர்கள் அவருக்கு பாராட்டு ரிலீஸுக்கு முன்னாடி பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமாகவே இருந்தோம். நிகழ்முருகன் மூலிமா வேறு மாதிரி அவருடைய ப்ரோக்ராம்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டைம் வாங்கி டக்குன்னு இன்றைக்கி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். திரையுலக வரலாற்றில் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் தன்னுடைய காசு பணங்களை போட்டு பின்னாடி வரவங்களுக்கெல்லாம் அது ஒரு நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த டிடிஹெச் விஞ்ஞான ரீதிகள் வளர்ந்துட்டு இருக்கு. எந்த ஒரு விஞ்ஞான ரீதியும் வளர பார்த்தீங்கன்னா அது முதல்ல ஸ்டெப் எடுத்து திரையுலகில் அதை வந்து பரிச்சார்த்தமாக முயற்சி பண்ணி பார்க்குறது கமலஹாசன் தான். அதில் எங்கேயுமே நம்ம சொல்ல முடியாது. அதில் இந்த வகை ப்ரொடியூசர்களுக்கு பெரிய கை கொடுப்பாக இருக்கும். அது அவருக்கே தெரியும். அவர் பல பேர் விளக்கி சொல்லிட்டார், நம்ம பல ப்ரெஸ் மீட்லையும் சொல்லிட்டார். அதை இப்போது அது வெற்றிகரமாக ஓரளவு பல மோதல்களுக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு சின்ன சமாதானம் ஆகி, சரி நம்ம வந்து பெற்றெடுத்த குழந்தை வெளியில் வந்துடணும் எப்படியும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், மக்கள் கை கொடுப்பாங்க, பத்திரிகையாளர் கை கொடுப்பாங்க, நம்பிக்கையில் இருக்கார். அது கண்டிப்பாக நாங்கள்லாம் உறுதுணையாக இருக்கோம் என்பதை இதன் மூலம் சொல்லிக்கொண்டு, அதே நேரத்தில் நமது பத்திரிகையாளர்கள் என்ற சார்பிலும் அவரை எந்த நேரத்தில் நாங்கள் கை கொடுப்போம் என்பதை சொல்லிக்கொண்டு இதன் மூலம் சொல்கிறேன். வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய சினிமா ரிப்போர்ட்டர்ஸ் அங்கங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் சாருக்கு வந்து ஒன்று ட்விட்டர்லேயும் அதுலேயும் போட்ட உடனே நேற்று எல்லாரும் ஒரே வாழ்த்துக்கள் தான். எக்கச்சக்கமானது மெயிலில் அதுலேயும் நமக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சினிமா பத்திரிகையாளர்கள் வெளிநாட்டில் இருக்கவங்களாம் நிறைய பேர் இப்போ நாங்கள் சந்தோஷமாக இருந்தது. கமலுடைய முயற்சிக்கு நீங்கள் அங்கே என்ன செப்படிக்கிறீங்க, நாங்கள் எல்லா இடத்துலையும் உதவி பண்ணுறோம். நாங்கள் வந்து எந்த ரூபத்துலையும் உங்களுக்கு வந்து பத்திரிகையாளர்கள் துணையாக இருப்போம் வெளியிலும் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த ஒரு பாராட்டு விழாவிற்கு அவர் வந்தது மட்டும் சந்தோஷப்படாமல் இப்போ இன்னொரு விதத்தில் நீங்கள் சந்தோஷப்படணும். நம்ம மெம்பர்களுக்கு உறுப்பினர் அட்டையை நான் வந்து ஒரு மாதமாக கொடுக்காமே வச்சுருந்தேன். உங்களுக்கெல்லாம் நீங்கள்லாம் எல்லாம் கொஞ்சம் கோச்சிக்கிட்டீங்க. எல்லோரும் எதுக்கு உறுப்பினர் அட்டை கொடுக்கல, அவருடைய திருக்கரத்தால் உங்களுக்கு நாங்கள் தரணும்னு ஒரு சின்ன ஆசைப்பட்டோம். அதுக்காக தான் நீங்கள் சங்கத்தில் வந்து மெம்பராக சேர விருப்பம் உள்ளவங்க பத்திரிகையாளர்கள் என்னன்னா, கிருஷ்ணகுட்டி சார் செக்ரட்டரியாக இருக்கார். அவர் வந்து சினிமா மங்கலம் அப்படிங்கிற பத்திரிகையில் இங்கே 40 வருஷமாக இங்கே சென்னையில் தான் இருக்கார். தமிழ்நாட்டிலேருந்து தமிழ் செய்தியெல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்காரு பல சமாஜங்களை. அவர் வந்து பொறுப்பாக இங்கேருந்து நம்ம செயல்படுறாரு. அவருடைய செயல்பாடுகள் வந்து ரொம்ப உண்மையிலேயே நாங்கள்லாம் வந்து அசாத்தியமான சமாச்சாரம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சங்கத்தை மீண்டும் செயல்பட சொல்லி இந்த சங்கத்தை இவ்வளோ தூரம் நம்ம வந்து மேற்கொண்டு இவ்வளோ தூரம் நம்ம கொண்டு பண்ணுறதுக்கான மூலதனம் வேணும், அதில் ஆர்வம் வேணும். மதிவொலி சண்முகம் அவருடைய சகோதரி மகன் தான் பாலேஸ்வர். அவர் வந்து எங்களுக்கெல்லாம் வந்து ஊக்கமாக கொடுத்து, சார் நான் மதிவொலி சண்முக குடும்பத்தில் நான் ஒரு .com நடத்திட்டு இருக்கேன், நான் ஒரு ஃபேக்ட்ரி வச்சு நடத்திட்டு இருக்கேன், இருந்தாலும் நீங்கள் அந்த மதிவொலி சண்முகத்தில் நீங்கள்லாம் எப்படி பழகினீங்கன்னு தெரியும், எல்லா பத்திரிகையாலும் திருப்பி ஒன்றா சேருங்க சார், நிறைய வந்து இளம் ரிப்போர்ட்டர்ஸ் நிறையா வந்திருக்காங்க, எல்லாரும் ஒன்றா சேருங்க, ஒன்றா சேர்ந்து சங்கத்தை இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து பணம் காசுலாம் கொடுத்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எல்லாம் பண்ணார். அதே நேரத்தில் அவர்கிட்டையும் ஒரு கட்டளை போட்டோம், சார் உங்களுக்கு தர வேண்டிய பணங்கள் என்னவோ நாங்கள் கணக்கில் வச்சுப்போம், எங்களுக்கு டெஸ்ட்டும் ஒன்று ஆரம்பிப்போம்,
பல கலைஞர்கள்ட்ட நாங்கள் வசூல் பண்ணுவோம், அதெல்லாம் வசூல் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ உண்டோ அதெல்லாம் பொதுக்குழு போட்டு கொடுத்துருவோம் சார் அப்படின்னேன். அதையும் அவர் ஏற்றுக்கிட்டு மறுபடியும் ஒத்துக்கிட்டு இப்போ வந்து எங்களுக்கு வந்து இந்த மதிவொலி குடும்பத்திலேருந்து இது ஒரு இந்த குழந்தை இவரும் மதிவொலி குமார் அவருடைய சன்னம் அவ்வளோ உறுதுணையாக இந்த சங்கத்தை வந்து நிலைநிறுத்தத்துக்கு அவ்வளோ தூரம் உறுதுணையாக நின்று பேசி எல்லாம் பண்ணுறாரு. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவங்களுடைய முயற்சிகளுக்கெல்லாம் நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். என்னை தலைவராக தேர்ந்தெடுத்து செயல்பட துவங்க சொன்ன உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு என்னால் முடிந்த அளவு கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்ன நன்மையை செய்ய முடியுமோ செய்வேன். தமிழக முதல்வரிடமும் நமக்கான சினிமா பத்திரிகையாளர்கள் அங்கீகாரம், வீடு, பஸ் பாஸ், ரயில் பாஸ், என்னென்ன மற்ற ரிப்போர்ட்டர்ஸுக்கெல்லாம் சலுகை இருக்கோ அதெல்லாம் கிடைப்பதற்கான முயற்சிகளில் நான் எல்லாம் இறங்குவேன். கண்டிப்பாக அதுக்கான முயற்சிகள் இறங்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு அதெல்லாம் செய்வேன். நமக்கு ஒரு பின்பலமாக பத்திரிகையாளர், மையம் பத்திரிகையாளர் ஆசிரியர் கமலஹாசன் அவங்களோட உறுதியாக இருப்பார் என்பதை மூலம் தெரிவித்துக் கொண்டு அவருக்கு மீண்டும் அவர் எந்த முயற்சியில் இறங்கி செயல்பட்டாலும் கமலஹாசனுக்கு சினிமா பத்திரிகையாளர்கள் என்றும் உறுதுணையாக இருக்கும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.